அன்னெசரியா அன்ஜஸ்டிஃபைடா விஜய் மேல திமுக உடன்பிறப்புகள், திமுக கட்சியினர் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்மறை விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சாங்க பொதுவெளியில, இணையத்துல. அவருக்கு இரக்கமே இல்ல, அவர் போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு. ஆனா அவர் போவதற்கான எல்லா முயற்சியும் செய்தார். அதுக்கு அரசும் காவல்துறையும் ஒத்துழைக்கலன்னு நான் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கரூர்ல அவர் போய் அங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னா அதுக்கு ஒரு இடம் தேவையில்லை, மண்டபம் தேவையில்லை. மண்டப ஓனர்கள் யாருமே விஜய் கேட்டதுக்கு கொடுக்க மறுத்துட்டாங்கன்றதுதான் உண்மை. முதலில் வாங்க கொடுக்குறோம்னு சொன்னவங்க கூட அப்புறம் பெல்ட்டி அடிச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களே சொன்னதுதான், எங்களுக்கு ரொம்ப அழுத்தம் இருக்குங்க, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்தா பிரச்சனை ஆகும், பாத்துக்குங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. யார் மிரட்ட முடியுங்க? ஆளுங்கட்சி எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அங்க, ஆளுங்கட்சி திமுக, காவல்துறை, அது ஏவல் துறையா இருக்கு மாநில அரசுக்கு, திமுக பிரமுகர்கள்லாம் இருக்காங்க. இதை தவிர்த்து வேற யாருங்க மிரட்டுவாங்க விஜய்க்கு நிகழ்ச்சி கொடுக்க கூடாதுன்னு? அப்ப ரொம்ப தெளிவா தெரியுது, ஒரு பக்கம் காவல்துறை அனுமதிய கொடுக்காம தாமதிக்குது, இழுத்தடிக்கிறது. இன்னொரு பக்கம் அவங்க கொடுத்தா கூட அங்க போய் கூட்டம் நடத்த முடியாத அளவுக்கு சிக்கல் இருக்கு, இடம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இது ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்ல. இந்த இக்கட்டுல நெருக்கடியான சூழ்நிலையில தான் விஜய் ஒரு மாற்றா யோசித்து, சரி அவங்கள பனையூர் கூப்பிட்டு கட்சி ஆபீஸ்ல கொடுத்தா அது ஒரு பெரிய விமர்சனத்தை கொண்டு வரும் அப்படின்னு அவர் அறிந்திருந்ததால்தான் பனையூருக்கு கொண்டு வராம வாடகை எடுத்து மாமல்லபுரத்துல 51 பேரையும் சந்திச்சு அதை நல்லபடியா நடத்தியிருக்காரு.